இது வந்து திட்டமிட்டு திமுகவுடைய கையால் தனம் தான் நம்ம சொல்ல முடியும். அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியல எந்த பிரச்சனையுமே. ஃபோட்டோ ஷூட்டுக்கும் கூலி படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு மூவிகளுக்கு ரிவ்யூ கொடுக்கறது தானே இவங்களுடைய பெரிய இதாக இருக்கு. இல்லைன்னா தாவேகாவினரை எப்படி ஹராஸ்மெண்ட் பண்ணலாம், எப்படி அவங்கள வந்து செயல்பட விடாமல் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க. எந்த போராட்டத்துக்கு இவங்க வந்து இது பண்ணுறாங்க, எந்த போராட்டத்துக்கு இவங்க வந்து ஒரு முடிவை கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு மட்டும் எங்கேருந்து உங்களுக்கு 5000 ரூபா கொடுக்க முடிஞ்சது? அப்போ மட்டும் கஜானாவில் பணம் இருந்துச்சா? தமிழக அரசுக்கிடம் காசு இருந்ததா? நீ இன்னொருத்தன்ட்டு கடன் வாங்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் வேலை வாய்ப்புகள் இதுவே இல்லை. ஃபாரினில் போயிட்டு முதலீடு வர்க்கத்தை கொண்டு வரேன்னு சொன்னீங்க. யாருக்கு முதலீடுன்னு எங்களுக்கு தெரியலை. அந்த பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாட்டு சொல்கிறாங்களா? இல்லை. இந்த 6500 கோடி வந்து நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஃபண்டு இருந்திருக்கும். அப்போ அந்த ஃபண்டை வச்சு தானே நீங்கள் வந்து பெண்களுக்கு பெண்கள் யாராட்டும் ஊக்கத்தொகை வேணும்னு சொல்லி யாராட்டும் கேட்டு போராடினாங்களா போன அதிமுக ஆட்சியில்? இல்லை. நீங்களா தான் வாக்குறுதி கொடுக்குறீங்க 1000 ரூபான்னு. அதுலேயே என்ன சொன்னீங்க? அனைத்து மகளிருக்கும் தான் சொன்னீங்க. அதுலேயே நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நிதி பற்றாக்குறை காரணமாக குறிப்பிட்ட பேருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதுலேயும் நீ ஸ்ப்ரெட் பண்ணுற, எப்படி நீ ஷெட்யூல் பண்ணுற? அதுக்குள்ள டீட்டெயிலையும் நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு யார் அப்ளை பண்ணுறாங்களோ யார் யாருக்கு கொடுக்கணுமோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருதீங்க. மற்றபடி இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்க தானே செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் கொடுக்கலையே. இப்போ என் வீட்டில் யாரும் வாங்குறதே இல்லை.